குட் மார்னிங் ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்துடலாம். ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமிக் சேனலில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் கரண்ட் அஃபேர்ஸும் டே பை டே வந்துட்டு டெய்லி அப்டேஷனாக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு டேரெக்டாக வந்துட்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்சஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸு. ஸோ இந்த எல்லா கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு நம்ம இப்போ இந்த அப்கமிங் மந்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த அப்கமிங் மந்தில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மந்த்ஸும் நம்ம வந்துட்டு படிக்கல ஆஸ்பிரண்டாக இருந்தோம் அப்படின்னா மேபி வந்துட்டு டச் இருக்கும். ஸோ நியூ ஆஸ்பிரண்டாக இருக்கும் அப்படின்னா அது என்ன எப்படிங்கிறதே வந்துட்டு டீட்டெயில்டாக தெரியாது நம்மளுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் அப்கமிங்கில் ஏன் வந்துட்டு இப்போ வந்துட்டு நியூ பேட்சஸ் வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் செகண்ட் ஹாஃப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் தான் வந்துட்டு எல்லா எக்ஸாம்ஸும் வந்துட்டு ஃபாலோ ஆகும். எல்லா ஆல் கோர்ஸ்க்கான எக்ஸாம்ஸும் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் தான் வந்துட்டு ஃபாலோ ஆகும். ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு கரெக்டான டைம் பீரியடில் வந்துட்டு நம்ம நியூ பேட்சஸ் வந்துட்டு ஆல் கோர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்துட்டு அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸும் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்துட்டு நம்ம அப்ளிகபிள் கொடுத்துட்ருக்கோம் நியூ பேட்சஸ். ஸோ அது போக வந்துட்டு ஆப் ஆக்சஸும் வந்துட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்கொயரி வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஒன்ஸ் அகைன் 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங்கில் வர எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணி உங்களோட லைஃப்பை நெக்ஸ்ட் கெரியர் ஸ்டெப்க்கு வந்துட்டு கொண்டுட்டு போக நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கத்தோட நியூஸஸ் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூஸு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்ரூவல் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டாப்ளிஷிங் குவாண்டம் டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ 23 வந்துட்டு அகாடமிக் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நேஷ்னல் குவாண்டம் மிஷனுக்கு கீழே தான் வந்துட்டு பில்ட் பண்ணுறாங்க. ஸோ நேஷ்னல் குவாண்டம் மிஷன் வந்துட்டு எவ்வளோ பட்ஜெட் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6003 கோடி வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இயர் டு எந்த இயர்னு பார்த்துக்கோங்க, 2023 டு 2031. ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ்டு அதாவது சேட்டலைட் கம்யூனிகேஷன் பேஸ்டு வந்துட்டு குவாண்டம் சென்சார் சேட்டலைட் பேஸ்டு ப்ளஸ் வந்துட்டு சென்சார் மெட்டீரியல் பேஸ்டு வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்துட்டு கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக பில்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இதோட மோட்டோவாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு யார் வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்கன்னா சயின்ஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் தான் வந்துட்டு லான்ச் பண்ணுவார். ஸோ இந்தியா அது போக வந்துட்டு இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் 2026 வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே வந்துட்டு அந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு ப்ரொபோசல் வென்யூ வந்துட்டு அப்ளிகபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பூனே மகாராஷ்டிராவில் தான் வந்துட்டு வென்யூ வந்துட்டு ப்ரொபோசல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் 2026 எங்கே நடக்குது அப்படின்னா பூனே மகாராஷ்டிராவில். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்டு ஃபுட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? பிரகலாத் ஜோஷி வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதோட யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னா பிரகலாத் ஜோஷி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரக்யூப்மெண்ட்டு அதாவது வீட் அண்டு பேடி ரபி சீசனுக்கு கீழே இருக்க வீட் அண்ட் பேடி கிராப் வந்துட்டு இன்னும் வந்துட்டு சீசனிங் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஈல்டிங் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதோட குவான்டல் ரேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு எந்துவாக வந்துட்டு நிறைய ஈல்டிங் எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரபி சீசனுக்கு வந்துட்டு எந்த இயர் வரைக்கும் வந்துட்டு குவான்டல் ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 2026 to 2027 வரைக்கும் வந்துட்டு 1 year டென்யூர் பீரியடில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ எந்தெந்த பிளேஸ்ன்னு சொல்லி ரொம்ப டெப்த்தாக பார்க்க வேணாம். ஸோ எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு வீட் அதிகமாக விளையுது, எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு பேடி வந்துட்டு அதிகமாக விளையுது, ஸோ அங்கே எவ்வளோ வந்துட்டு குவான்டல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு பஞ்சாப் ஹரியானாவில் வந்துட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா 46 பர் குவான்டல் ருபீஸ் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 50.75 பர் குவான்டலுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே பேடி வந்துட்டு 35.30 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஞான் பாரத மிஷன். ஞான் பாரத மிஷன்னா என்ன? இதுக்கு முன்னாடி வந்துட்டு நேஷனல் மிஷன் ஃபார் மேனுஸ்கிரிப்ட்னு இருந்துச்சு. அதை இப்போ நேம் சேஞ்ச் பண்ணி ஞான் பாரத மிஷன் அப்ளிகபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிஷன் பேர் என்ன அப்படின்னா, ஞான் பாரத மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிஜிட்டலைஸ்டாக மேனுஸ்கிரிப்ட் எல்லாமே வந்துட்டு டிஜிட்டலைஸ்டாக வந்துட்டு அப்டேட் பண்ணும் அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வீரம் படத்தில் தமன்னா வந்துட்டு இருப்பாங்கள்ல, ஸோ அதுதான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரோல் என்ன, ஓல்டு மோனுமெண்ட்ஸு ஆர்கிடெக்ட் அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வந்துட்டு எடுத்து வாங்கிப்பாங்க. ஸோ அதே தான் இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆவணங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ மேனுஸ்கிரிப்ட் ஓல்டு ஏன்ஷியன் ரிலேட்டடான வந்துட்டு என்ன மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு இப்போ அப்டேட்டட் வெர்ஷனாக டாக்குமெண்ட் ப்ளஸ் வந்துட்டு டிஜிட்டலைசேஷனாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணும், மியூசியம் இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு லொக்கேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த மிஷனோட வந்துட்டு மெயின் தீமாகவே இருக்கும். ஸோ இதுக்காக ஒரு ஸ்டாண்டிங் ஃபினான்சிங் கமிட்டி வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதோட டைம் பீரியட் பார்த்துக்கோங்க, 2025 2031 வரைக்கும். ஸோ இதுக்காக அமௌண்ட் எவ்வளோ சேங்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 491.66 crore வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு சேங்ஷன் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நேஷ்னல் மிஷன் மேனுஸ்கிரிப்ட் எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2003 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் எந்த இயர் வந்துட்டு டினோட் பண்ணியிருப்பாங்கன்னா 10th ஃபினான்ஷியல் இயர் 2002 to 2007 வந்துட்டு டினோட் பண்ணியிருப்பாங்க. மேனுஸ்கிரிப்ட் ஹேண்ட் ரிட்டன் காம்போசிஷன், அதாவது பேப்பரு பார்க்கு எக்ஸ்ட்ரா அட்லீஸ்ட் வந்து 75 years வந்துட்டு அது ஓல்டாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த மேனுஸ்கிரிப்டை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு ஏன்ஷியண்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ நியூவாகவே இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஏன்ஷியண்ட்டாக இருக்காது இல்லை. ஸோ அதுக்காக ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் மினிஸ்டருக்கு கீழே தான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கஜேந்திர சிங் ஷேக்வாட். ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ மெட்ரோபாலிஸ் பை ரிலையன்ஸ் எம்இடி சிட்டி ஹரியானாவில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டு ரிசீவ்டு வந்துட்டு எல்இடி. ஓகேங்களா, ஸோ எல்இடி என்ன அப்படின்னா லீடர்ஷிப் இன் எனர்ஜி அண்டு என்விரான்மெண்டல் டிசைன். ஓகேங்களா, ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ப்ரீ சர்டிஃபிகேஷன் அண்டர் வந்துட்டு எதுக்கு கீழே அப்படின்னா லீடு ஃபார் சிட்டிஸ் பிளான் அண்டு டிசைன் ரேட்டிங் சிஸ்டம்க்கு கீழே வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லீடை வந்துட்டு யார் வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்கன்னா யூஎஸ் கிரீன் பில்டிங் கவுன்சில் தான் வந்துட்டு டெவலப் பண்ணி தராங்க. ஸோ ரிலையன்ஸ் மெட் சிட்டி வந்துட்டு எவ்வளோ ஏக்கருக்கு வந்துட்டு இன்டிகிரேட்டட் ஸ்மார்ட் சிட்டி குளோபல் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு ஹப் வந்துட்டு லொக்கேட் பண்ணுறாங்க. எங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹரியானாவில் வந்துட்டு லொக்கேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மெட்ரோபாலிசிஸ் பட் பை யார் பண்ணித்தராங்க, ரிலையன்ஸ் மெட் சிட்டி ஹரியானா தான் வந்துட்டு பண்ணித்தராங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு ஹப் லொக்கேட் பண்ணி பண்ணித்தராங்க. ரிலையன்ஸ் மெட் சிட்டி ரெகனைசேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதோட நேம் வந்துட்டு லீடர்ஷிப் இன் எனர்ஜி அண்டு என்விரான்மெண்டல் டிசைன். அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். சிசிஇஏ அப்ரூவல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஃபண்டு வந்துட்டு அப்ரூவல் கொடுக்குறாங்க. 1718.56 கோடி வந்துட்டு எதுக்காக அப்படின்னா காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துட்டு ரெக்யூப்மெண்ட் ஃபார் காட்டன் சீசன், அதாவது 2023 to 2024 வந்துட்டு இது பண்ணி கொடுக்குறாங்க, அப்ளிகபிள் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு டீட்டெயில் பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் சிசிஐயோட நோடல் ஏஜென்சி யார் அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆப்ரேஷன் இன் காட்டன், இதுக்கு கீழே தான் வந்துட்டு இவங்க லொக்கேட் ஆகிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஃபண்டு வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா 1718 கோடி வந்துட்டு காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ சிசிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்துக்கோங்க, நவி மும்பை மகாராஷ்டிரா. சிஎம்டி வந்துட்டு லலித் குமார் குப்தா, எஸ்டாப்ளிஷ் வந்து 1970. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஜிஎஸ்ஐ
ஜிஎஸ்ஐ வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹில் ஏரியா சரௌண்டிங், அதாவது கலிஞ்சர் போர்ட் இன் பாண்டா உத்தரப்பிரதேஷ், நேஷ்னல் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டு எங்கே லொக்கேட், நேஷ்னல் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டு மார்ச் 2026 வந்துட்டு ரெகனைசேஷன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஹில் ஏரியா சரௌண்டிங் கலிஞ்சர் போர்ட் இன் பாண்டா உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் இன் உத்தரப்பிரதேஷ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஃபுல்லாகவே வந்துட்டு ஹில் ஏரியாவில் பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு ஜியோ ஹெரிட்டேஜியல் வந்துட்டு சரௌண்டிங்ஸில் இருக்கிறது எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான். ஓகேங்களா? இந்த 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 ஹெரிட்டேஜ் சைட் தான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஹில் ஏரியா வந்துட்டு சரௌண்டிங்ஸ் இருக்குது உத்தரப்பிரதேசில் இருக்கிற மற்றதை கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ரெகனைசேஷன் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா ஜிஎஸ்ஐ. ஜிஎஸ்ஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க, கொல்கத்தா, வெஸ்ட் பெங்காலில். ஸோ இதோட டைரக்ட் ஜெனரல் வந்துட்டு ஆசித் ஷாஹா. உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் வந்துட்டு லக்னோ. சிஎம் வந்துட்டு யோகி ஆதித்யநாத். கவர்னர் வந்துட்டு ஆதித்யதின் பின் பட்டேல். ஓகேங்களா? அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ இந்தியாவோட செகண்ட் எல்பிஜி கெரியர், அதாவது நந்தா தேவின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நந்தா தேவிங்கிறது வந்துட்டு எந்த போர்ட்டுக்கு வந்துட்டு கொண்டு வரதுக்காக வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வதினார் போர்ட்டு. ஸோ அந்த வதினார் போர்ட் எங்கே இருக்குது? தேவ்பூமி தேவர்கா, குஜராத்தில் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 46,500 மெட்ரிக் டன்னு ஆஃப் கேஸ் ஆஃப்டர் நேவிகேட்டிங். இந்த வார் நடந்துட்டுருக்குல்ல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். ஸோ அந்த வார்னால் வந்துட்டு வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்னால ஃபஸ்ட்டு ஷிப்பான வந்துட்டு ஷிவாலிக்கு வந்துட்டு முந்த்ரா போர்ட் எங்கே இருக்குது? குஜராத்தில் வந்துட்டு ரீச் ஆயிருக்கும். இப்போ செகண்ட் எல்பிஜி கேஸ் வந்துட்டு எங்கே வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்கும்? சேம் வந்துட்டு குஜராத்தில் தேவ்பூர்கி திவார்காவில் வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்கும். அதோட நேம் வந்துட்டு நந்தா தேவின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னால் 88% வந்துட்டு குருடாயில் இம்போர்ட்டும், 50% வந்துட்டு நேச்சுரல் கேஸு, 60% வந்துட்டு எல்பிஜி வந்துட்டு இது பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ் இஸ்ரேல் வந்துட்டு ஸ்ட்ரைக்ஸ், இந்த போர் நடந்துட்டுருக்குல்ல, ஸோ இதனால் இந்தியாவோட குரூட் ஆயில் வந்துட்டு இம்போர்ட்ஸ் வந்துட்டு அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸை நோக்கி வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சவுதி அரேபியா, யுஏஇ இவங்களை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு இப்போ வந்துட்டு இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ஸ்ட்ரைட் ஹார்மஸ் வந்துட்டு எப்போ வந்துட்டு எண்டுக்கு வருமோ அப்போ தான் வந்துட்டு நம்மளோட இட்ஸ் லிங்க்ஸ் வித் ஆயில் ரிச் பெர்சியன் கல்ஃப், வெஸ்ட் பெங்கால் ப்ளஸ் வந்துட்டு கல்ஃப் ஆஃப் ஓமனு, அரேபியன் ஷீ, ஸோ இதோட வந்துட்டு நம்ம வந்துட்டு லிங்க் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலேயே செகண்ட் எல்பிஜி கெரியர் வந்துட்டு எங்கே ரீச் ஆயிருக்கும்? நந்தா தேவி வந்துட்டு எங்கே ரீச் ஆயிருக்கும் அப்படின்னா குஜராத்தில். ஃபஸ்ட்டு வந்துட்டு எது அப்படின்னா ஷிவாலிக்கு, அதுவும் வந்துட்டு குஜராத்தில் தான். இந்த போர்ட் வந்துட்டு பார்த்துக்கோங்க, தேவாபுர்கி தவார்கா போர்ட் வந்துட்டு குஜராத்து. முந்த்ரா போர்ட் வந்துட்டு எங்களுக்கிட்ட இருக்குன்னா சேம் வந்துட்டு குஜராத்து. நெக்ஸ்ட் நியூஸு, நிர்மலா சீதாராமன் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பரம் 2026ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பாலிசி ரிஃபார்ம் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் ஃபார் மிஷன் விக்சித் பாரத். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேம்பெயின் டிசைன் டு எஜுகேட் சிட்டிசன்ஸ் அபவுட் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025. ஸோ இப்போ வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக 1961 இருந்துச்சு, இப்போ வந்துட்டு April 1, 2026 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு மானவ் ஃப்ரேம் ஒர்க்கு கீழே வந்துட்டு அலைனாக இருக்கும். மானவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, மாரல் எத்திக்கல் சிஸ்டம், அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ், நேஷ்னல் சாவரின்சிட்டி, ஆக்சசபிள் இன்க்ளூசிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்டு வேலிட் லெஜில்மேட் சிஸ்டம். இதுதான் வந்துட்டு இதோட ஃபுல் ஃபார்ம். இது ஒன்ஸ் வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாமில் வந்துட்டு ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கும். அடுத்து வந்துட்டு பரம் கைடட் வந்து த ஸ்பிரிட் ஆஃப் நஹரிக் தேவா பாவான்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் வெப்சைட் 2.0ன்னு சொல்லிட்டு இனாகரேஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்லாப்ஸ்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா 0 to 4 lakh வந்துட்டு 0%, 4 lakh to 8 lakh வந்துட்டு 5%, 8 lakh to 12 lakh வந்துட்டு 10%, அபோவ் வந்து 24 lakh வந்துட்டு 30% வந்துட்டு டேக்ஸ்லாம் வந்துட்டு ரீமம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்னது
0 to 4 வந்துட்டு 0%, 4 to 8 வந்துட்டு 5%, 8 to 12 வந்துட்டு 10%, above 24 lakh வந்துட்டு 30%. ஓகேங்களா? ஸோ இதில் அவ்வளோதான். நிர்மலா சீதாராமன் பரம்ஸ் 2026ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த டேக்ஸ் லேம்ப் எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்லாப்ஸு April 1, 2026 வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸு NIOT என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசோன் டெக்னாலஜி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஃப்ளோட்டிங் லைடார் பியோ சிஸ்டம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா கோஸ்ட் ஆஃப் மட்டன் தமிழ்நாட்டில் வச்சு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்மை வந்துட்டு இன்னும் வந்துட்டு எக்யூப்மெண்ட் வந்துட்டு டெக்னாலஜிஸை வந்துட்டு அப்டேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இவங்களோட நோக்கமாக இருக்கும். LIDAR அதாவது லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் டெக்னாலஜியை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி இந்த சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு லேசர் பல்சஸ் டு மெஷர் வந்துட்டு அட்மாஸ்பிரிக் கண்டிஷன் அண்டு ஹையர் ப்ரிசிஷனை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டம் வந்துட்டு டெவலப் பண்ணது வந்துட்டு NIOT அதாவது ப்ரீமியர் ரிசர்ச் பாடி அண்டர் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் அண்ட் சயின்ஸ்க்கு கீழே தான் வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. NIOT வந்துட்டு சென்னை தமிழ்நாட்டில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. டைரக்டர் யார் அப்படின்னா பாலாஜி ராமகிருஷ்ணன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கித்தோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அப்கமிங்கில் வர அப்டேட்டட் நியூஸஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் IAS அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங்கில் வர எல்லா நியூஸஸ் ப்ளஸ் வந்துட்டு அப்டேட்டடு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம சைன் IAS அகாடமியோட யூடியூப் சேனலில் டே பை டே வந்துட்டு டெய்லியும் அப்டேட்டடாக கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஆல். ஸ்டே வித் டியூன்ட்.